வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல சூப்பரான சுவையான காரசாரமான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியலை பிடிக்காதவங்க ஒருவருமே இருக்க முடியாது. அந்த பொரியலை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ 2 கிழங்குல தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் செய்ய போறேன். இது கிட்டத்தட்ட 1200 கிராம். இப்போ இதில் வந்து 2 பகுதிகளையும் வெட்டி கழிச்சிருங்க. நடுவில் 2ஆக பிளந்துருங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அதை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிழங்குல இப்படி நீட்டாக கீறி விட்டுருங்க. என்னென்னு சொன்னால் அது பட்டையாக உங்களுக்கு கிளம்பி வரும். ஒரு வாழைப்பழ தோலை உரிக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், எல்லா கிழங்கையும் உரிச்சாச்சு. ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து அதில் இந்த கிழங்கை போட்டு ஒரு அட்லீஸ்ட் ½ அன் ஹவருக்காவது இதை ஊற விடுங்க. அப்போ தான் அந்த மரவள்ளி கிழங்குடைய பால் இறங்கி அந்த வாசனை குறைவாக இருக்கும். இப்போ அதை ஒரு பேப்பர்லையோ அல்லது துணியினாலோ நீங்கள் அதை துடைச்சி அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு அதை ட்ரை ஆக்கிக்கோங்க. இப்போ துடைச்சாச்சு. இந்த கிழங்குகளை மெல்லிய ஒரு சீவலை போல் வெட்டி அதை நாங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கூரிய கத்தி வச்சு நீங்கள் இதை சீவுங்க. அப்போ தான் ஒழுங்காக வரும். தான் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்கள், ரவுண்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு சட்டி வச்சு பொரிக்க தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு துண்டை அதில் இறக்கி பார்க்கும்போது அது பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக போட்டு இந்த சிப்ஸை பொரிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பொரியுது. இப்போ இந்த பொரியல் ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த எண்ணெயை பார்க்கும்போது அந்த எண்ணெயினுடைய சவுண்டு குறைஞ்சிரும். இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தண்ணிக்குள்ளே அந்த சருகு வந்து இறங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவையெல்லாம் அந்த போய் கீழே படுத்துரும். இந்த பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இந்த கிழங்கு பொரியலுக்கு தேவையான தூள் உப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்டியை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து அதை மெல்லிய நெருப்பில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரு 3 அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பேப்பரில் மாற்றி இதை வந்து நல்லா தூளாகும் வரைக்கும் நாங்கள் கசக்கிக்கலாம் அந்த பேப்பர் கூடவே. இப்போ இதையும் இந்த மிளகாத்தூளோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்ல வாசனையை கொடுக்கும் அந்த சிப்ஸுக்கு. இப்போ பாருங்கள், கிழங்கு பொரியலுக்கு தேவையான உப்பு தூள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அந்த கிழங்கு பொரியல் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எல்லா பக்கமும் சேரும்படியாக நல்லா குலுக்கி விடலாம். இப்போ கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, சுவையான சூப்பரான மொறுமொறுப்பான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீடுகளிலே செய்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் பார்ப்பதற்கு தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சுவையான சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.